நம்ம 8th டேர்ம் 3யோட இயல் 3 பார்க்க போகலாம். இதோட 8th முடிய போகுது. ஸோ இந்த ஒரு டேர்ம் மட்டும் படிச்சுக்கலாம். இது யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா இறையரசன். இறையரசனோட இயற்பெயர் சேசுராஜா. இவங்க ஒரு தமிழ் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. கன்னிப்பாவை என்னும் நூலை இவர் எழுதியிருக்கிறாங்க. இதில் உள்ள ஒரு பாட்டு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அறிவரல், இது ரீட் பண்ணாலும் புரியும். அறிவருள் ஆசை அச்சம் அன்பு இரக்கம் வெகுளி ஞானம் நிறை அழுக்காறு எளிமை நினைவு துணிவு இன்பம் துன்பம் பொறை மதம் கடைபிடிகள் பொச்சாப்பு மானம் அறம் வெறுப்பு உவப்பு ஊக்கம் மையல் வென்றி இகழ் இளமை மூப்பு மருவி ஓர்ப்பு இன்ன பிற மண்ணும் உயிர் குணங்கள் எல்லாம் குறைவர பெற்றவள் நீ குலமாதே பெண்ணரசி இறைமகள் வந்திருக்க இன்னும் நீ உறங்குதியோ புறப்படு புன்னகை நீ பூதெல்லாம் புறம்பவாய். நிறை அப்படின்னா மேன்மை, பொறை அப்படின்னா பொறுமை, பொச்சாப்பு அப்படின்னா சோர்வு, பொச்சாப்பாக இருக்குது அப்படின்னா சோர்வாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். மையல் அப்படின்னா விருப்பம், ஓர்வு அப்படின்னா ஆராய்ந்து தெளிதல், அழுக்காறு அப்படின்னா பொறாமை, மதம் அப்படின்னா கொள்கை, இகழ் அப்படின்னா பகை, மண்ணும் அப்படின்னா நிலை பெற. அறிவு, கருணை, ஆசை, அச்சம், அன்பு, இரக்கம், சினம், ஞானம், மேன்மை, பொறாமை, எளிமை, நினைவு, துணிவு, இன்பம், துன்பம், பொறாமை, கொள்கையை பின்பற்றுதல், சோர்வு, மானம், அறம், வெறுப்பு இதெல்லாம் நிலை பெற்ற மனிதர்களிடமுள்ள பண்புகளாகும். ஓகே, இதுக்கப்புறம் பாவை நூல்கள்லாம் என்ன பார்க்கலாம். மார்கழி திங்களில் பொழுது விடியும் முன்பே பெண்கள் துயிலெழுந்து பிற பெண்களை எழுப்பிக் கொண்டு ஆற்றுக்கு சென்று நீராடி இறைவனை வழிபடும் வழக்கம் உண்டு. இதனை பாவை நோன்பு என்பர். ஆற்றுக்கு சென்று நீராடி இறைவனை வழிபடும் வழக்கம் உண்டு. இதனை பாவை நோன்பு என்பர். அவ்வாறு திருமாலை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக ஆண்டாள் பாடிய நூலை திருப்பாவை. பாவை நோன்பு அப்படின்னா ஆற்றுக்கு அதாவது காலையில் விடியதுக்கு முன்னாடியே எழும்பி ஆற்றுக்கு சென்று நீராடி இறைவனை வழிபடும் வழக்கம் உண்டு. இதனை பாவை நோன்பு என்பர். அவ்வாறு திருமாலை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக ஆண்டாள் பாடிய பாடலே திருப்பாவை. இதே போன்று சிவபெருமானை வழிபட செல்லும் பெண்கள் சிவபெருமானை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்படும் பாடல் திருவெம்பாவை. இதனை இயற்றியவர் மாணிக்க வாசகர். நான் போய் சொன்ன மாதிரி இறையரசனாரோட இயற்பெயர் சேசுராஜா. இவர் தமிழ் பேராசிரியராக இருந்திருப்பாங்க. ஆண்டாள் இயற்றிய திருப்பாவையை தழுவி கன்னிப்பாவை என்னும் நூலை எழுதியுள்ளார். அதுக்கப்புறம் அடுத்தவர் வாழ்க்கை கண்டு பொறாமை அழுக்காறு கொள்ளக்கூடாதான், பொறாமை கொள்ளக்கூடாது. நாம் நீக்க வேண்டியவற்றில் உண்டு பொச்சாப்பு. அப்படின்னா சோர்வு. இன்பம் துன்பம் இனம் சொல்லை பிரித்தெழுதுக. இன்பம் ப்ளஸ் துன்பம், குணங்கள் ப்ளஸ் எல்லாம்னா குணங்கள் எல்லாம். நிறை அப்படின்னா மேன்மை, பொறை அப்படின்னா பொறுமை, மதம் அப்படின்னா கொள்கை, மையல் அப்படின்னா விருப்பம். அடுத்தது இளைய தோழனுக்கு மேத்தா அவர்கள் எழுதியது. இதை நம்ம டைரெக்டாக சொல்லும் பொருளும் பெறலாம். வானம்பாடி இது பண்ணி பார்க்கலாம். வானம்பாடி இயக்க கவிஞர்களுள் குறிப்பிடத்தக்கவர் மேதா. புதுக்கவிதையை பரவலாக்கிய முன்னோடிகளில் ஒருவராக போற்றப்படுவார். கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழ நிலா, மகுட நிலா ஆகிய திரை இசை பாடல்களையும் கல்லூரி பேராசிரியராக ஓய்வு பெற்றவர். ஆகாயத்துக்கு அடுத்த வீடு எனும் புதுகதைக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். ஆகாயத்துக்கு அடுத்த வீடு எனும் புது கவிதைக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். உன்னுடன் நீயே கைகுலுக்கிக் கொள். கவலைகள் கை குழந்தைகள் அல்ல. கவலைகள் கை குழந்தைகள் அல்ல. விழித்தெழும்னா விழித்து ப்ளஸ் எழும். போவதில்லைனா போவது ப்ளஸ் இல்லை. படுக்கை ஆகிறதுனா படுக்கை ப்ளஸ் ஆகிறது. தூக்கி கொண்டு தூக்கி கிக்கு, இதில் வல்லினம் மிகும். விழித்து ப்ளஸ் எழும்னா விழித்தெழும், இதில் வல்லினம் மிகும். அதுக்கப்புறம் பார்க்க போகிறது சட்டமேதை அம்பேத்கர். இவங்க சட்ட வரைவு ஆலோசகர். இவங்க அரசியலமைப்பு எழுதுகிறவங்களும் இவங்க தான். முதல் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தையாகவும் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். இவங்களுடைய இயற்பெயர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். இவர் ஒரு சீர்திருத்தவாதியாக மட்டுமல்லாமல் பொருளியல் அறிஞர், அரசியல் தத்துவ மேதை, பகுத்தறிவு சிந்தனையாளராக இவங்க விளங்கியிருக்கிறாங்க. இவங்க எப்போ பிறந்திருப்பாங்க அப்படின்னா 1891 ஏப்ரல் 14 ராம்ஜி சக்பால் பீமாபாய் இணையருக்கு 14வது குழந்தையாக பிறந்தவர். மகாராஷ்டிரா மாநிலத்தில் ரத்னகிரி மாவட்டத்தை சேர்ந்த அம்பாவதே என்பதாகும். இராணுவ பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணிபுரிந்திருப்பாங்க. இவரோட கல்வி அப்படின்னு பார்த்தா சதாராவில் கல்வியை தொடங்கியிருப்பாங்க. ஒடுக்கப்பட்ட பிரிவை சேர்ந்தவராக இருந்திருப்பாங்க. பல அவமதிப்புகள் அதனால் பள்ளி பருவத்தில் பல அவமதிப்புகளுக்கு ஆளாகியிருப்பாங்க. மகாதேவ் அம்பேத்கர் என்ற ஆசிரியர் மீது அன்பும் அக்கறையும் கொண்டதுனால இவர் தம்மோட பெயரை பீமாராவ் சக்பால் அம்பாவதேகர் எனும் பெயரை இது ஊர் பேர் அம்பாவதே
என் பெயரை பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் என மாற்றிக்கொண்டார். 1904 இவருடைய குடும்பம் மும்பைக்கு போயிட்டு எல்பின்ஸ்டன் உயர்நிலைப் பள்ளியில் படிச்சிருக்காங்க. வறுமை சூழ்ந்ததில் கல்வி படிச்சுட்டே இருந்தாங்க. வறுமை இருந்தாலும் பரவாயில்ல, கல்வியை பயின்றாங்க. நம்மளோட எம்ஜிஆர் பார்த்தா வறுமையினாலும் கல்வி விட்டுருப்பாங்க. இவங்க வறுமை இருந்தாலும் பரவாயில்ல, கல்வி தொடர்ந்துருப்பாங்க. 1907ஆம் ஆண்டு அயோத்திதாசர் வந்து ஒரு பைசா தமிழன்கிற இதை எழுதியிருப்பாங்க. இவங்க 1907 பள்ளி படிப்பை முடிச்சுட்டு பரோடா மன்னரின் உதவியோட மும்பை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டம் வந்து வாங்க போயிட்டாங்க. மும்பை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டம் பெற்றார். சிறிது காலம் பரோடா மன்னரின் அரண்மனையில் உயர் அலுவலராக உடனே அவங்களே வேலைக்கும் கொடுத்துட்டாங்க. இப்படி ஒரு வேலை கொடுத்தா நமக்கும் நல்லா தான் இருக்கும், என்ன தானே. பரோடா மன்னர் சாயாஜிராவ் உதவியுடன் உயர்கல்வி கற்க பரோடா திரும்பி அவங்களோட உதவியோட அமெரிக்கா படிக்கிறதுக்கு அதோட உயர்கல்வி கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து பொருளாதாரம், அரசியல், தத்துவம், சமூகவியல் ஆகிய பாடங்களை கற்றார். 1915 பண்டைக்கால இந்திய வணிகம் என்ற ஆய்விற்காக முதுகலை பட்டம். இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும்னா ஆய்வுக்கட்டுரை. அம்பேத்கரின் முதல் நூல் வந்து இதுதான் வெளிவந்தது, ஆய்வுக்கட்டுரையா, இந்தியாவின் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும். பின்னர் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகம் அவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கியது. 1920 பொருளாதார படிப்புக்காக லண்டன் போயிருப்பாங்க. அங்கே பல நூலகங்களில் தமது பெயரை பதிவு செய்யணும். நூலகம் திறக்கும் போது முதலாளாக போயிட்டு மூடும்போது கடைசியாக வருவாங்க. இதைய அயராத உழைப்பின் காரணமாக 1921ஆம் ஆண்டு முதுநிலை அறிவியல் பட்டமும் 23ஆம் ஆண்டு ரூபாய் பற்றிய பிரச்சனை, இது ரொம்ப முக்கியமானது, ரூபாய் பிரச்சனை பெற்ற என்ற ஆய்வுக்கட்டுரைக்காக முனைவர் பட்டமும் பெற்றார். 2 டாக்டர் பட்டம். அதே ஆண்டில் சட்டப்படிப்பில் பாரிஸ்டர் பட்டமும் பெற்றார். சமூக பணிகள் பார்த்தா ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான போராட்டங்களில் தம்மை ஈடுபடுத்தி கொண்டார். அது மட்டுமல்லாமல் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் கிடைக்க போராட வேண்டும் என்று முடிவு செய்தார். 1924ஆம் ஆண்டு ஒடுக்கப்பட்ட நலவாழ்வு பேரவை என்ற அமைப்பை உருவாக்கினார். நான் வணங்கும் தெய்வங்கள் 3. முதல் தெய்வம் அறிவு, 2வது தெய்வம் சுயமரியாதை, 3வது தெய்வம் நன்னடத்தை. அம்பேத்கரோட பொன்மொழி என்னன்னா, நான் வணங்கும் தெய்வங்கள் 3. முதல் தெய்வம் அறிவு, 2வது தெய்வம் சுயமரியாதை, 3வது தெய்வம் நன்னடத்தை. 1930ஆம் ஆண்டு லண்டனில் நடைபெற்ற வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக புறப்படும் இம்மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன், அதே சமயத்தில் சுயராஜ்ய கொள்கைகளை முழு மனதுடன் ஆதரிப்பேன் என்று கூறினார். பூனா ஒப்பந்தம். ஒடுக்கப்பட்டவருக்கு தனி வாக்குரிமை, விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என 2வது வட்டமேசை மாநாட்டில் அம்பேத்கர் வலியுறுத்தினார். இதன் விளைவாக ஒரு தொகுதியில் பொது வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும், ஒடுக்கப்பட்ட வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும் அளிக்க இரட்டை வாக்குரிமை வழங்கப்பட்டது. ஆனால் காந்தியடிகள் அதை வந்து ஏற்க மறுத்து உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருப்பாங்க. ஸோ அதனால் 1931ஆம் ஆண்டு 24ஆம் நாள் செப்டம்பர் 24ஆம் நாள் காந்திக்கும் அம்பேத்கருக்கும் ஒரு ஒப்பந்தம் நடந்தது. அதாவது வாக்கெடுப்பில் தனி தொகுதி வழங்குவது என முடிவு செய்யப்பட்டது. எப்படி ஒடுக்கப்பட்டவருக்கு தனி வாக்குரிமை என்பதற்கு பதில் பொது வாக்கெடுப்பில் தனி தொகுதி வழங்குவது என முடிவு செய்யப்பட்டது. இதுதான் பூனா ஒப்பந்தம். சுதந்திர தொழிலாளர் கட்சியை 1935ஆம் ஆண்டில் மாநில சுயாட்சி வழங்குவதற்காக இந்திய அரசாங்க சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அதன்படி பொதுத் தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. ஏழை விவசாயிகள், தொழிலாளர்கள் ஆகியோரின் நலனை பாதுகாக்க தேர்தலில் போட்டியிட அம்பேத்கர் விரும்பினார். சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்கி அதில் 15 பேரும் வேட்பாளராக இருந்து வெற்றியும் பெற்றார். தீண்டாமைக்கு எதிராக அம்பேத்கர். ஒடுக்கப்பட்டோர் பாரதம் எனும் இதழை 1927 ஒடுக்கப்பட்ட பாரதம் எனும் இதழை 1927ஆம் ஆண்டு தொடங்கினார். சமத்துவ சமுதாயத்தை அமைக்கும் நோக்கில் இவர் சமாஜ் சமாத சங்கம் எனும் அமைப்பை உருவாக்கினார். 1930 நாசிக் கோயில் நுழைவு போராட்டத்தினை நடத்தி கொண்டார். இவருடைய இதழ் என்னன்னா ஒடுக்கப்பட்ட பாரதம் சமாஜ் சமாத சங்கம். இந்தியர்களுக்கு அரசியல் உரிமை வழங்குவதை பற்றி முடிவு செய்ய 1930ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் இங்கிலாந்தில் முதலாவது வட்டமேசை மாநாடு நடைபெற்றது. இதில் வந்து தமிழகத்தை சேர்ந்த ராவ் பகதூர் இரட்டைமலை சீனிவாசன் கலந்து கொண்டார். அரசியலமைப்பில் அம்பேத்கரின் பங்கு அப்படின்னு பார்த்தா 47ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் இந்தியா விடுதலை பெற்றது. ஜவஹர்லால் நேரு தலைமையில் நடந்த அம்பேத்கர் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசனத்தின் சபையின் தலைவராகவும் 1947 ஆகஸ்ட் 29ஆம் நாள் அரசியல் நிர்ணய மன்றம் ஒரு தீர்மானம் நிறைவேற்றியது. அது பேர் 7 பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்ட விரைவுக்குழு உருவாக்கியிருப்பாங்க. இதில் கோபால்சாமி, அல்லாடி கிருஷ்ணசாமி, கே முன்சி, சையது முகமது சாதுல்லா, மாதவராவ், டிபி கைத்தான் ஆகியோர் உறுப்பினராக இடம்பெற்றனர். 1948 பிப்ரவரி 21 அந்த அறிக்கையை ஒப்படைச்சிருப்பாங்க. மக்களாட்சி நடைபெற்ற நாடுகள் பலவற்றிலிருந்து நமக்கு இந்திய நாடாளுமன்றத்துக்கு நடைமுறைக்கு பொருந்தக்கூடிய சட்டக்கூறுகளை இந்திய அரசியலமைப்பு விரைவில் சேர்த்தது. எங்கெல்லாம் எடுத்திருப்பாங்கன்னா இந்தியா, ஐக்கிய அமெரிக்கா, அயர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, சோவியத்
யூனியன், ஜெர்மன், தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகள்லேருந்து எடுத்திருப்பாங்க. இது வந்து மிகச்சிறந்த சமூக ஆவணம் என வரலாற்று ஆசிரியர்களால் போற்றப்படுகிறது. அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னா உலகின் மிகப்பெரிய குடியரசு நாடாக இந்தியா விளங்குகிறது. அந்நாட்டில் பல்வேறுபட்ட இன, மத, மொழி, சமயங்களை சார்ந்த மக்கள் வாழ்கின்றன. இவர்களை ஒன்றிணைக்க ஆட்சி நடத்த அடிப்படையான சட்டம் தேவைப்படுகிறது. இதுதான் அரசியலமைப்பு சட்டம். இவங்களுக்கு வந்து புத்த சமயம் மீது அம்பேத்கர் வந்து புத்த சமயம் மீது பற்றோடு இருந்திருப்பாங்க. புத்த சமய கொள்கையின் மீது ஈடுபாடு கொண்டார். இலங்கையில் நடைபெற்ற புத்த துறவிகள் கருத்தரங்கில் கலந்து கொண்ட அவர் உலக பௌத்த சமய மாநாடுகளிலும் கலந்து கொண்டார். 1956 அக்டோபர் 14 நாக்பூரில் லட்சக்கணக்கான மக்களோடு புத்த சமயத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். புத்தரும் அவர் தம்மமும் எனும் புத்தகமும் அவர் மறைவுக்கு பின் 1957ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. 1956 டிசம்பர் 6 இவர் காலமானார். இவருக்கு பாரத ரத்னா விருது 1990 வழங்கப்பட்டது. இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர். பூனா ஒப்பந்தம் டேஸ் மாற்றுத் தேர்வு இரட்டை வாக்குரிமை வேண்டாம்னு சொல்லி பொது வாக்கெடுப்பில் தனித்தொகுதி கொடுத்துருப்பாங்க. சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் சமாஜ் சமாத இயக்கம். அம்பேத்கரின் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு 1990 பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. புத்தரும் அவர் தம்பவும். புத்த சமயம் தொடர்பாக அம்பேத்கர் எழுதிய நூல் புத்தமும் அவர் தம்பவும். அம்பேத்கர் நிறுவிய அரசியல் கட்சியின் பெயர் சுதந்திர தொழிலாளர் கட்சி. பொருளாதார படிப்பிற்காக அம்பேத்கர் லண்டன் சென்றார். ஸோ அடுத்த விரிவான வந்து பால்மனம், இது படிக்க வேண்டாம். அடுத்தது அணி இலக்கணம். அணி இலக்கணம் நம்ம சிலபஸில் இருந்தாலும் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பிரிது மொழிதல் அணி அப்படின்னா சொல்ல வந்த கருத்தை உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது. உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது பிரிதி மொழிதல் அணி. கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. நிலத்தில் ஓடுற தேர் கடலில் ஓடாது, கடலில் ஓடுது நிலத்தில் ஓடாது. அதாவது உவமையை மட்டும் கூறுகிறது. இதன் மூலம் தமக்கு உரிய இடத்தில் வெற்றி பெற முடியும், தமக்கு பொருத்தமில்லாத இடத்தில் வெற்றி பெறுதல் இயலாது எனும் கருத்தை நாம் உணர்ந்து கொள்ளலாம். வேற்றுமை எண்ணி அப்படின்னா ரெண்டோட பண்பு ஒன்றா இருக்கிற ரெண்டு பண்பையும் சொல்லி அதில் இருக்க உன்னோட நன்மையும் உன்னோட தீமையும் சொல்கிறது. அதாவது எப்படின்னா தேனும் வெள்ளை சர்க்கரையும் இனிப்பு சுவை உடையவை. அவற்றுள் தேன் உடலுக்கு நன்மை தரும், வெள்ளை சர்க்கரை உடலுக்கு தீங்கு செய்யும். வெள்ளை சர்க்கரைக்கு தேனுக்கும் இடையே ஒற்றுமையும் உண்டு, வேற்றுமையும் உண்டு. இரண்டும் இனிப்பு சுவை உடையவை என்பது ஒற்றுமை. ஒன்று உடலுக்கு நன்மை, இன்னொன்று தீமை. ஸோ 2 பொருட்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றுள் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை அணி. தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடு, இது வேற்றுமை அணி. இரட்டுற மொழிதல் அப்படின்னா ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருமாறு அமைவது இரட்டுற மொழிதல் அணையாகும். இதனை சிலேடை என்றும் கூறுவர். பிரிது மொழிதல் அணியில் உவமை மட்டும் இடம்பெறும். 2 பொருட்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையும் வேற்றுமையும் கூறுவது வேற்றுமை அணி. ஒரே செய்யுளை இருபொருள் படுமாறு பாடுவது இரட்டுற மொழிதல். இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் சிலேடை. ஓகே, இதில் அறிந்து கொள்வோம்ல. தான், தம், தாம் அதோட பொருள். தான் என்பது ஒருமையை குறிக்கும், தாம் என்பது பன்மையை குறிக்கும். தான், தன்னை, தன்னால், தனக்கு, தனது ஆகியன ஒருமை. தாம், தம்மை, தம்மால், தமக்கு, தமது, தனது, தமது பன்மை. தலைவர்ங்கிறது ஒருமையாக இருந்தாலும் அதை இவங்களை வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார். மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான். மாடுகள் தமது தலையை ஆட்டின. மாடுகள்ங்கிறது பன்மை, அதனால் தமது தலையை ஆட்டினர். ஓகே, கலைச்சொல் பேர்லாம். அப்ஜெக்டிவ் அப்படின்னா குறிக்கோள், கான்ஃபிடன்ஸ் அப்படின்னா நம்பிக்கை, டாக்டரேட் அப்படின்னா முனைவு பட்டம், ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்னா வட்டமேசை மாநாடு, டபுள் ஓட்டிங்னா இரட்டை வாக்குரிமை, யூனிவர்சிட்டினா பல்கலைக்கழகம், அக்ரிமெண்ட்னா ஒப்பந்தம், கான்ஸ்டியூஷன்னா அரசியலமைப்பு. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட 8th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1, 2, 3 எல்லாமே கம்ப்ளீட் ஆச்சு. பார்க்காதவங்க வீடியோஸ் எடுத்து பார்த்துக்கிடுங்க. தேங்க்யூ.